கொள்ளையடிக்கிறதுல கொடி கட்டி பறக்கிற பிஜேபி அரசோட ட்ரெண்டிங் கொள்ளை என்ன தெரியுமா? இப்போ இந்தியா முழுசும் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இந்த மோடி அரசு முதல்ல கேஸ் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா இப்போ கேஸ் சுத்தமா தீந்து போயிருச்சுன்னு சொல்லுது. இந்த கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல நிறைய ஹோட்டல்ஸ் மூடி புட்டாங்க. சென்னையில இருக்கிற ஹோட்டல்களும் நிறைய சிரமத்துக்கு உள்ளாயிருக்கு. மேற்கு ஆசியால நடந்துகிட்டு இருக்க போர் காரணமா தான் இந்த கேஸ் தட்டுப்பாடு. கச்சா எண்ணெயும் வரல அப்படின்னு நம்ம எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால நாம ஒன்ன நல்லா சிந்திக்க வேண்டியிருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா எங்க இருந்து எண்ணெய் வாங்கணும், எவ்வளவு எண்ணெய் வாங்கணும்னு ஆர்டர் போடுறாப்ல. இந்தியாவோட பிரதமர் மோடிஜி தானே. ட்ரம்ப் ஏன் ஆர்டர் போடுறாப்லன்னு தோணுதா? இங்கதான் விஷயமே இருக்கு. ட்ரம்ப் கிட்ட மோடிஜி நல்லா மாட்டிக்கிட்டாரு. இந்தியாவோட தரம் சர்வதேச நாடுகள் மத்தியில அடி வாங்குதுன்னா அதுக்கு முழு முதல் காரணமே மோடிஜி தான். சங்கி சரணடைஞ்சிட்டாருன்னு தமிழ் மக்கள் வறுத்து எடுத்துக்கிட்டு வராங்க. நம்ம ராகுல்ஜி கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல தைரியம் இல்லாத மோடிஜி ஓடி ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருக்காப்ல. இதுல ரஷ்ய கச்சா எண்ணெய வாங்க ட்ரம்ப் 30 நாள் அனுமதி கொடுத்தது பிரதமரோட ராஜதந்திரத்துக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு வெட்டி பெருமை பேசுது இந்த பாஜக கும்பல். இதத்தான் எட்டி உதைக்கிற காலுக்கு முத்தம் கொடுக்கிற கேவலம்னு சொல்லுவாங்க.